பாருங்கள், கருடன் சம்பா இதுதான். இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா இது எல்லாமே மேடு பண்ணி அதில் தெளித்தோம் நாற்றை. இது என்ன பண்ணியிருந்தோம்னா, முதல் இதில் வந்து டைரெக்டாக சேத்துல வந்து பாயை விரித்து போட்டு அந்த பாய்க்கு மேலே 2 பக்கம் இருந்து மண்ணள்ளி போட்டு அதில் விதை விதைச்சிருக்கோம். விதை விதைச்சிட்டு அந்த விதைக்கு மேலே நம்ம வந்து குப்பையை சலித்து அந்த குப்பையை எடுத்து தூவி விட்டுருக்கோம். இது பாருங்கள், அவங்க எடுக்கிறப்போ அந்த படுதாலேருந்து எப்படி மேலே வரப்போ பிடிங்கிட்டு வரல பாருங்களேன். ஒரே காரணம் என்னென்னா, வேர் வந்து கீழே ஓரளவுக்கு தன்னை வந்து நிறுத்திக்கிற அளவுக்கு வேர் கீழே ஓடிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வேர் ஓடுனா தான் மேலே தூக்குறப்ப நெல் பிடுங்கிட்டு வராது. இல்லைன்னா நாற்று அப்படியே மேலே பிடிங்கிட்டு வந்துடும். நீங்கள் பாருங்கள், ஒரு இடத்துல கூட ஒரு நாற்று கூட இந்த வலை வழியாக மேலே வந்திருக்காது. ஒரே காரணம், இப்போ நம்ம மூடி இருக்கப்போ மேலே வர வளர்ச்சி அதே அளவுக்கு கீழே வளர்ச்சி போயிருக்கோம் சேர்த்துக்குள்ள. அந்த ஒரு காரணத்தினால நாற்றினுடைய வேர் பகுதி நல்ல கெட்டியாக மண்ணில் பதிஞ்சிருக்கும். அது என்ன நமக்கு பலன் அப்படின்னா, அதனுடைய முக்கியமான பலனே என்ன அப்படின்னா, சேர் நாற்றினுடைய வேர் பகுதி நல்ல உறுதியாக இருக்கும். பாருங்கள், ஒரு நாற்றும் 2 இன்ச்சுங்கிறது சாதாரணமாக இருக்குது. எல்லா நெல்லுமே 2 இன்ச்சு சுத்தமாக முளைச்சிருக்கு. இந்த அதிகமாக நாற்று தெரியாத இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு நாங்கள் தவறு பண்ணியிருந்தோம். அந்த தவறு என்ன தவறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விட்டு வச்சேன். இந்த இடத்துல கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சு. மேடு பண்ணுறது சரியான சமப்படுத்தாமல் போட்டதுனால, தண்ணி நின்றதுனால அந்த இடத்துல வந்து விதை சரியாக முளைக்கல. அடுத்த ஆண்டு இந்த தவறை சரி பண்ணிடலாம். ஏன்னா விவசாயம்ங்கிறதே ஒவ்வொரு ஆண்டும் கற்றுக்கிறது தான். விவசாயம் மட்டும் இல்லை, எல்லாமே ஒன்றுலேருந்து ஒன்று கற்றுக்கிறது தானே. கற்றுக்குவோம். நன்றி நாட்டுக்களே.